பிரைஸ் எல்லாம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தீமை நிறைந்த இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்க்குற பார்வைகளை, நம்ம வாழ்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு நாள்லையும் நிறைய தீமையான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் எது நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஆனால் வேதம் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. எதெல்லாம் நல்லது அப்படிங்கிறத குறித்து வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம கொஞ்சம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எது நல்லது? 119 சங்கீதம் 71வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தைப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் அநேக பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உபத்திரவங்கள் நல்லது. உபத்திரவம் நல்லதா? பிரச்சனை நல்லதா? இன்னைக்கு பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியே வருகிறதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். அப்படி எப்படியா பிரச்சனை நல்லா இருக்கும்? பிரச்சனையே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது. அதில் எப்போவுமே நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு இல்லை. எப்போவுமே நம்முடைய வாழ்க்கை பாடுகளுக்கு உள்ளேயே இருக்குங்கிறது இல்லை. இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அப்படி அந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற பிரச்சனைகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கும். நாம் எங்கே தவறணும், நாம் எந்த விஷயத்தில் ஞானம் இல்லாமல் செயல்பட்டோம், எந்த விஷயத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கணும், இதை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் கற்றுக் கொடுக்கும். ஒரு வழியில் நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டோம், பார்க்காம விழுந்துட்டோம். இனி அடுத்த முறை நம்ம அதே பாதையில் பிரயாணிக்கும் போது அந்த பள்ளங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். இதில் நம்ம சரியாக போகணும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. சில நேரங்களில் உபத்திரவங்கள் நல்லது தான். சில பாடுகள் தான் நமக்கு ஆசீர்வாதத்திற்குரிய வழியாக இருக்கும். சில பிரச்சனைகள் தான் நமக்கு தெரியாது. நாம் என்ன என் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் நம்ம நினைப்போம். ஆனால் பாடுகள் தான் சில நேரங்களில் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். வேதத்தில் நம்ம பலருடைய சாட்சியை நம்ம பார்க்க முடியும். சில பாடுகளுக்குள்ள நுழைந்த பரிசுத்தவான்கள் ஆசீர்வாதத்தை இரட்டிப்பாக சுதந்திரித்து கொண்டார்கள். சில நேரங்களில் அது பாடுகள் என்று நாம் எண்ணி வேதனைக்குள்ளே சிக்கிக்கிறோம். இல்லை, அந்த பாடுகளை கடந்து போகும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி ஜனங்க நிற்கும்போது எல்லாரும் அப்படி தான் நினச்சாங்க, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, சத்துரு விரட்டிட்டு வரோம், ஒரு பெரிய பாடுகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோன்னு. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது தான், அந்த இடத்துக்குள்ளே வந்த பொழுது தான் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை இஸ்ரவேலும் சரி எகிப்தியரும் சரி அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக கிரியைகள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. பாடுகளுக்கு மத்தியில் உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்கள் கூடவே இருக்கிறார். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அந்த பாடுகள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? பாடுகளுக்கு மத்தியில் தான் தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். பாடுகளுக்கு மத்தியில் தேவனுடைய நடத்துதலை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் இப்படி எழுதுகிறார், கொரிந்து நிருபத்தில் இப்படி எழுதுகிறாரு, நான் பலவீனமாக இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன், பாடுகளுக்கு சந்தோஷப்படுறேன், என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதில் தான் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கும், அதில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும், அதில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். நான் சாதாரணமான ஒரு ஆள், என் வாழ்க்கையில் வருகிற சின்ன பாடுகள் தேவனுடைய கிரியை செய்ய வைத்து மகிமையான காரியங்களை காண வைக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க. பாடுகள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்காக நம்ம பாடுகளை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வருகிற பாடுகளில் சோர்ந்து போகாமல் இருப்போம். அதுவே நமக்கு நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யட்டும். உங்கள் பாடுகள் இந்த வேளை இந்த பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க.
உங்கள் பாடுகளுக்கு மத்தியில் தேவன் கிரியை செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.